கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 ஆகிய வசனங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது கீழ்ப்படியாம போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. யாரு காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும்போது சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இரவனத்தில் செய்தி என்ன பிரதர் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசித்தால், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, இயேசு கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். சூரியனுக்கு கீழே நியாயஸ்தலம் இருக்கு, அங்க அநியாயம் இருக்கு. நீதி ஸ்தலம் இருக்கு, அங்க அநீதி இருக்கு. இதுதான் பைபிள்ல பிரசங்கில இருக்காட்டுல இருக்கு. இப்படிப்பட்ட உலகத்திலே இயேசு நன்மை செய்வராக சுற்றித் திரிந்தார். நசரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே நன்மை செய்தார். ஆனால் அவர் மரித்தபோது என்ன நடந்தது? கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அப்படின்னா ஜாயிண்ட்ல வருது. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த சப்ஜெக்ட் நம்ம எங்க வாசித்தா புரியும் அப்படின்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 ஆகிய வசனங்களிலே அப்படியே கடைசி வரை வரும். 23ஆம் வசனத்திலே, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. பாதாளத்திலே உள்ள சப்ஜெக்ட், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்று எழுதப்பட்டு, தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். இயேசு கிறிஸ்து ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவைகள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். காக்கப்பட்டவர்களும் அதிலே ரிசல்ட் இருக்கு. சிலராகிய 8 பேர் மாத்திரமே. அதனால தேவன் நமக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தான் காக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப காக்கப்படணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய குடும்பத்திலே இந்த கடைசி காலத்துல என்ன பிரதர் நடக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்,
இப்போ ஏஐ அப்படின்னு சொல்லி சில கடைசி காலத்தில் கண்டுபிடிச்சு நிறைய சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய கம்ப்யூட்டர் லைனில் போயிட்டு இருப்பாங்க. ஒரு 30 வருஷம் முன்னோட்டி, 40 வருஷம் முன்னோட்டி, ஒரு 20 வருஷம் முன்னோட்டிலாம் கையில் பைபிள் எடுத்து மணிக்கணக்காக வாசித்த குடும்பங்கள் உண்டு. நான் திசைநிலையில் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு 60 வயசு பாட்டி, இல்லை ஒரு 65 வயசு பாட்டி, 70 வயசு, 80 வயசு, அந்த மாதிரி வயசான பாட்டிகள்கிட்ட போய் எப்போதுமே பேசிகிட்டு இருப்பேன். அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண, எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாட்டி அப்படிம்பேன். அந்த பாட்டிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் 119 சங்கீதத்தை நான் மனப்பாடமாக சொல்லி நான் 4 தடவை 3 தடவை ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படிம்பாங்க. சர்ச்சில் சொல்லியிருக்கேன், வெளியில் சொல்லியிருக்கேன், அங்கே சொல்லியிருக்கேன் அப்படிம்பாங்க. 119 சங்கீதம் முழுசாக ஒரு அதிகாரம் ஃபுல்லாக அப்படியே மனப்பாடமாக சொல்லிடுவாங்க. இப்படி பைபிளில் நிறைய பக்கத்தை மனப்பாடமாக படித்த பழைய வயசான ஆட்கள், வாலிப பிள்ளைகள், நிறைய குடும்பம் உண்டு. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருக்கேன். இப்போ வாழ்கிற காலம், இந்த கடைசி காலத்தில் பைபிள் கையில் எடுத்து வாசிக்கிறது குறையுது, மனப்பாடமாக வாசிக்கிறது குறையுது, பைபிளை தியானிக்கிறது குறையுது. ஆனால் செல்ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி கிடந்து வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்குறாங்க. செல்ஃபோனில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நமக்கு ஆதியாகமத்திலே எழுதப்பட்டது போல நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக வச்சிட்டாரு. பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா, கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம். இந்த வசனத்தில் நம்ம கடைசி பாயிண்டில் போட்டிருக்கு, சிலராகிய 8 பேர் மாத்திரம் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். காக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். அவர் அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியில் யாரு அப்படின்னா, பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் என்று எழுதப்பட்டு, இப்படியாக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த இரவு நேரத்திலே இன்னைக்குள்ள வேத பகுதியிலே நம்ம என்ன தெரியுமா எடுத்துக்கலாம், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு, நம்ம எல்லாரையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், அதில் ஒரு முக்கியமான வேர்டு வருது, நீதி உள்ளவராய், நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். யாருக்காக? நமக்காக தானே. நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் கண்டிப்பாக கையில் பைபிள் எடுத்து வாசித்து, பைபிளில் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக சுற்றினாலும் செட் ஆகாது, உலகம் ஃபுல்லாக சுற்றினாலும் செட் ஆகாது. எப்போம்லாம் நேரம் இருக்கோ நான் முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில் பைபிள் எடுத்து வாசித்து வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, இந்த வசனத்துக்கு அந்த வசனத்து ஜாயிண்ட் என்ன, லூக்கா அழகாக எழுதப்பட்டிருக்கு. லூக்காவில் 16 எழுதப்பட்டிருக்கு. 2 பேர் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன், லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன். 2 பேரும் இறந்து போகிறாங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, யாரு? ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். ஆபிரகாம் மடியில் லாசர் இருக்கிறார். லாசர் யார் அப்படின்னா தரித்திரன். அந்த தரித்திரன் மரித்து ஆபிரகாம் மடியில் இருக்கார். ஆனால் ஐஸ்வர்யான் மரித்து பாதாளத்தில் இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்னதமா யோசித்து பார்க்கலாம். பாதாளமும் இருக்குது, பரலோகமும் இருக்குது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். கீழ்ப்படுகிற பிள்ளைகள நம்ம வாழ்ந்தால் நமக்கு நித்திய ஜீவன். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. எங்களை மீட்டெடுக்க எங்களுக்காக ஜீவனை தந்தீங்க.
ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டீன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டாங்களோ எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் டிராவலில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு இருக்காங்க. யாரெல்லாம் எந்த இடத்துல ஜெபிக்கிறோம் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் இறங்கி வர வேண்டும். உங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கோ குறைகளை மன்னிச்சுங்க. விசேஷமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உலகத்தில் இருக்க எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜீவனுக்கும் அப்பா விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாம் தரணும்ப்பா. எல்லா வீட்டுக்குள்ளுமே சமாதானம் வேணும். எல்லா வீட்டுக்குள்ளுமே ஆசீர்வாதம், எல்லா வீட்டுக்குமே தீர்காயுசு வேணும். எல்லாரையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரிங்க. இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. அதிகாலை வெளில ஆலயத்துக்கு புறப்படுறதுக்கு கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உபவாச நாட்களிலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுற ஒரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை வேலிடுங்க. நைட் நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்த தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் வேலை அடைக்க வேண்டும். நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமை வளர்த்தும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதாகாலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டா? நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.